வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. இப்போ ரீசெண்டா நம்ம போட்டோ எல்லா வீடியோஸ்க்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மத்தியில வந்து ரொம்ப வரவேற்பு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ரொம்ப கிளியரா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க, அதே மாதிரி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இந்த ஒரு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரவுண்ட் வைஸா வந்து நம்ம வேகன்சி லிஸ்ட் பார்த்த பிறகுதான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அதனால வந்து யாருமே ஒரி பண்ணாதீங்க. என் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறந்துருங்க. நீங்க நம்ம சேனல்ல வந்து எப்படி இருந்தாலும் எப்படி ப்ராப்பரா வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், நினைச்ச காலேஜ் வந்து எப்படி வைஸா வந்து தூக்கணும், அது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பர் வீடியோ இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும், சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாய்ஸ் ஃபில்லிங். சோ சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸ் வந்து இப்பவே போன் பண்ணி சார் நம்மளுக்கு எந்த காலேஜ் எந்த குரூப் கிடைக்கும், இந்த குரூப் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் என்னன்னா, நீங்க விருப்பப்படுற காலேஜ் அண்ட் குரூப், அதாவது ஒரு சாய்ஸ்னா வந்து ஒரு காலேஜ்ல ஒரு குரூப், ரெண்டாவது சாய்ஸ் வந்து ஒரு காலேஜ்ல இன்னொரு குரூப், இதுதான் சாய்ஸ். எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, சார் சாய்ஸ் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எல்லா பிரான்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு காலேஜோட கோடு போட்டுட்டு அதுல இருக்க குரூப் எல்லாமே பண்ணுவான்னு கேக்குறாங்க. அப்படி கிடையாது. நீங்க ஒரு சாய்ஸ்னா என்ன, ஒரு காலேஜ் ஒரு குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில வந்து இசிஇ வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ரெண்டாவது வந்து எம்ஐடி கேம்பஸ்ல இசி வைக்கிறீங்க, மூணாவது எஸ்எஸ்என்ல இசி வைக்கிறீங்க, ரைட். அதுக்கப்புறம் யோசிக்கிறீங்க, ரைட், நான் மறுபடியும் வந்து நாலாவது சாய்ஸா வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து ட்ரிபிள் இ வைக்கிறேன். அடுத்து யோசிக்கிறீங்க, ரைட், அஞ்சாவது சாய்ஸ் வந்து நான் பிஎஸ்ஜில வந்து இசி வைக்கிறேன், ஆறாவது சாய்ஸ் வந்து தியாகராஜா காலேஜ்ல இசி வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏழாவது சாய்ஸ் நீங்க என்ன செய்றீங்கன்னா, ரைட், இப்போ வந்து மறுபடியும் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் வைக்கிறேன், 8. இப்படியே வந்து நீங்க எத்தனை சாய்ஸ் வச்சுட்டே வரலாம். புரியுதா? சாய்ஸ்க்கு வந்து நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறீங்க, சார் ஒரு மொத்தம் எத்தனை சாய்ஸ் வைக்கணும்னு. சாய்ஸ் வைக்கிறதுக்கு அளவே கிடையாது. மொத்தம் 440 காலேஜ்ல வந்து ஒரு 10 குரூப் இருக்குன்னா 440 × 10 4400 சாய்ஸ் வைக்கலாம். எவ்வளவுக்கு சாய்ஸ் வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ரொம்ப நல்லது. நீங்க சாய்ஸ் வந்து எப்படி நீங்க ஆர்டர் பண்ணணும்னா, எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, எனக்கு இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பே இல்ல, அதுதான் நீங்க முதல்ல வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து முதல் ஒரு 10-15 சாய்ஸ் வந்து எனக்கு இந்த காலேஜ் நான் வந்து 192, எனக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜி தியாகராஜெல்லாம் வந்து என் மார்க்குக்கு நான் போன வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்காது அப்படின்னு அதுதான் நீங்க முதல்ல வைக்கணும். ஏன்னா எந்த இந்த காலேஜ் குரூப் உங்களுக்கு உங்க மார்க்குக்கு கம்பேர் பண்ணி கிடைக்கலையோ அதுதான் நீங்க முதல்ல அடுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்க மார்க்குக்கு போன வருஷம் கம்பேர்டா இருக்கும்ல, ஓ மேபி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது அப்புறம் அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உறுதியா கிடைக்கிறது மாதிரி இருக்குல்ல, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நீ 192 எடுத்திருக்க, இந்த காலேஜ் எக்ஸ் காலேஜ் கிடைக்கும்னா அந்த காலேஜ் நீங்க முதல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிரும். சோ அதுக்கு பின்னாடி நீங்க எத்தனை காலேஜ் வச்சாலும் கம்ப்யூட்டர் தேடாது. கம்ப்யூட்டர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். முதல்ல நீங்க என்ன சாய்ஸ்ல போட்டீங்க அதுதான் தேடும். சோ அதனால வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் ஆர்ட். சோ இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட் அன்னைக்கு நீங்க சிஸ்டத்துல உட்காந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ஒரு 10-15 இது கரெக்டா 16-17 சாய்ஸ் எல்லாம் வந்து நீங்க பேனிக்ல வந்து அவசரப்பட்டு என்ன செஞ்சிருவீங்க, ஒரு சுமாரான காலேஜ் போட்டுருவீங்க. இல்ல வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ் பண்ணது சுமாரான காலேஜோ இல்ல ஏதோ ஒரு யூடியூப்ல வந்து இந்த காலேஜ் சொல்லிருப்பாங்க, அந்த லிஸ்ட் ஒன் பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், அதை பார்த்துட்டு பண்ணீங்கன்னா வந்து நீங்க ஒரு தவறான சாய்ஸ் ஃபில்லிங் வந்துடும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு ஹோம்வொர்க் பண்ணணும். சோ அதுக்கான இது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து பண்றேன். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அதிகமான சந்தேகங்கள் சாய்ஸ் ஃபில்லிங். சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் போடணும், சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் போடணும்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, முதல்ல வந்து இனிஷியல் வேகன்சி பொசிஷன் வரட்டும். இனிஷியல் வேகன்சி பொசிஷன் வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அதாவது அவங்க முதல்ல முடிச்ச பிறகு இவங்கெல்லாம் சீட் எடுத்த பிறகு ரெண்டாவது அவங்க வந்து இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பையங்களா எடுத்த பிறகு அந்த லிஸ்ட் பார்த்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், சாய்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் பையங்க வந்து ரெண்டாவது ரவுண்ட் முடிஞ்ச பிறகு வேகன்சி ஆஃப்டர் ரவுண்ட் 2 வரும், அது பார்த்த பிறகு நம்ம சாய்ஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் எல்லாத்துக்கான ஈகர் வந்து இப்பவே வந்து சார் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி சார் பண்ணணும், எப்படி சார் பண்ணணும் கேட்கறாங்க. அவங்களுக்கான ஒரு எவ்வளவு நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணியிருக்கேன். இது இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். அதனால இந்த வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க.
சும்மா ஸ்கிப் பண்ணி இன்ட்டு 2 இன்ட்டு 3ல வச்சு பார்க்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்தெந்த காலேஜ் என்னென்ன வேணும்னு இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பையங்களுக்காக முன்னாடி சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு இனிஷியல் வேகன்சி பொசிஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க மனசுல என்னென்ன காலேஜ்ல சேரணும், என்னென்ன குரூப் சேரணும்னு ஒரு தனி பேப்பர்ல, அந்த தனி பேப்பர்ல எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் சீரியல், முதல்ல வந்து சீரியல் நம்பர், அப்புறம் காலேஜ் கோடு, அப்புறம் வந்து காலேஜ் நேம், பிரான்ச், இது முன்னாடி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கடைசி காலத்துல வந்து ரீஆர்டர்னு சொல்லி ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜ், பிடிச்ச குரூப், முதல்ல வந்து இப்போ ஏ காலேஜ்ல ஒரு குரூப், அது ஏ காலேஜ்ல இன்னொரு குரூப், அப்புறம் பி காலேஜ்ல ஒரு குரூப், அடுத்த பி காலேஜ்ல இன்னொரு குரூப், அப்புறம் மறுபடியும் ஏ காலேஜ்ல வேற குரூப். இந்த மாதிரி வந்து நீங்க குரூப்பையும் இதே மாறி 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 முதல்ல வந்து ஒரு பென்சில்ல எழுதிக்கோங்க. புரியுதா? முதல்ல வந்து அதுக்கான ஃபார்மேட் கூட நான் முடிஞ்சா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அது பிரகாரம் பண்ணிட்டு முதல்ல அந்த பேப்பரை பாருங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஆர்டர்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம். அது பண்ண பிறகு எப்படி சாய்ஸ் பண்ணணும்னு முதல்ல பார்த்துக்கோங்க. சாய்ஸ் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட பிறகு நீங்க சாய்ஸ்குள்ள போனீங்கன்னா இப்படிதான் இருக்கும். உங்களுடைய டீடைல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஜெனரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க், ரேண்டம் நம்பர், இது எல்லாமே இருக்கும். அது கீழே வந்து நல்லா தெரிஞ்சுங்க, ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ வந்து ஜெனரல் பையங்களுக்கு ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும், ஜெனரல் போட்டிருக்கும். இதே 7.5 ஸ்டூடெண்ட் வராங்கன்னா 7.5 ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி இந்த இடத்துல ரெண்டு இருக்கும். ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஜெனரல் இருக்கும், அப்புறம் ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் 7.5 இருக்கும். இப்போ இந்த பாருங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கான ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல வந்து நம்ம எந்தென்ன காலேஜில் இருக்கோ அதுல இருக்க எல்லா குரூப்பும் சூஸ் பண்ணலாம். கேண்டிடேட் கேன் செலக்ட் மெனி, எவ்வளவு லிமிட்டே கிடையாது. சார் எவ்வளவு சார் சூஸ் பண்ணணும் நிறைய பேர் கேட்கீங்க, அதுக்கு லிமிட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு லாக் பண்ணணும். என்னுடைய அட்வைஸ், யாருமே லாக் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொன்ன நாளுக்கு கடைசி நாள் வந்து ஆட்டோ லாக் ஆயிரும். அதுவும் அந்த சீட் எப்படி அவைலபிள் ஆகும்னா, ஓசியில சீட் இருந்துச்சுன்னா ஓசியில தான் இருக்கும். ஓசியில 0 ஆயிருச்சுன்னா அது கம்யூனிட்டியில இருக்கும். நீங்க உங்க கம்யூனிட்டியில என்னென்ன சீட் இருக்குன்னு பார்த்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓசி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா ஓசியில 0 ஆயிருச்சுன்னா அவங்க எடுக்க முடியாது. இதே பிசி, எம்பிசி, எஸ்சி பையங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டியில சீட் இருந்தாலும் நீங்க வந்து அதை கிளிக் பண்ணிக்கலாம். ரைட். இது வந்து நீங்க சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ல சாய்ஸ் ஃபில் அப் பண்ணலாம். போனவொன்னே இப்படிதான் இருக்கும் பேஜ், பாத்துக்கோங்க. எந்தெந்த மாதிரி நீங்க சாய்ஸ் பண்ணலாம்னா, நீங்க வந்து உங்க காலேஜ் நேம் போட்டும் சாய்ஸை தேடலாம், காலேஜ் கோடு போட்டும் காலேஜ் செக் பண்ணலாம், பிரான்ச் நேம் போட்டாலும் நீங்க தேடலாம், டிஸ்ட்ரிக்ட் வச்சும் போடலாம். கேட்டகரினா என்னது, செல்ஃப் ஃபைனான்ஸா, எய்டடா, கவர்மெண்டா, அப்படி நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா பெஸ்ட் மெத்தட் வந்து காலேஜோட கோடு. ஒரே காலேஜ் பேர்ல நிறைய காலேஜ் பேர் இருக்கலாம். மேபி சென்ட் ஜோசப் பேர்ல வந்து 2-3 சென்ட் ஜோசப் இருக்கலாம், வெங்கடேஸ்வரா பேர்ல 2-3 வெங்கடேஸ்வரா இருக்கலாம், கிருஷ்ணா பேர்ல 2-3 இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய இது இருக்கலாம். இதே ஆர்எம்கே, ஆர்எம்இ, இந்த மாதிரி ஒரே காலேஜோட சிஸ்டர் கன்சர்ன் நிறைய இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீங்க எந்த காலேஜ்ல தான் நீங்க போறீங்கன்னு பெஸ்ட் மெத்தட் காலேஜோட கோடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காலேஜோட கோடோட சாய்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப பெட்டர். காலேஜோட கோட் நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரே காலேஜ் பேர்ல ஒரு காலேஜ் பேர் வந்து ஏ காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், ஏ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கும், ஏ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரே உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். ஆனா காலேஜோட கோட் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. பெட்டர் யூ யூஸ் காலேஜ் கோட். கோட் செகண்ட் பிரிஃபரபிள் வந்து காலேஜ் நேம். நீங்க காலேஜ் கோட் போட்டோடனே அந்த காலேஜ் நேம் வந்துரும். நீங்க சொன்ன காலேஜோட பேர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அந்த காலேஜ் இன்ஜினியரிங் டெக்னாலஜியா இல்ல வெறும் இன்ஜினியரிங் காலேஜா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா, அது எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ரைட். அடுத்தது போனவன இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க காலேஜ் நேம்லயும் சூஸ் பண்ணலாம், காலேஜ் கோட்லயும் யூஸ் பண்ணலாம், பிரான்ச் நேம்லயும் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்க ஒரு காலேஜ் கோட சூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து காலேஜ் கோட் வந்துடும். அந்த காலேஜ் கோட் வந்து அந்த காலேஜ்ல என்னென்ன குரூப் இருக்குன்னு காமிக்கும். பாருங்க, இப்போ வந்து ஒரு காலேஜோட நேம் வச்சு இந்த காலேஜை சூஸ் பண்றாங்க. பாருங்க, இப்போ ஒரு காலேஜ் கோட் வச்சு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு ரேண்டமா உங்களுக்கு சூஸ் பண்ணிருக்கு. அந்த இதுல என்னென்ன இருக்கு, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிசி கேண்டிடேட்டோட இது. அவங்களுக்கு என்ன இருக்கு, பிசில 15 சீட் இருக்கு. பிசில எத்தனை இருக்கு, சாரி ஓசில 15, பிசில 14, அவங்களுக்கு 31 சீட் இருக்கு. அதே மாதிரி அதே காலேஜில் பிளாஸ்டிக் டெக்னாலஜி ஓசில 7 இருக்கு, கம்யூனிட்டியில வந்து ஒரு 16, 7 + 16 23 சீட் இருக்கு. ரைட். இப்போ வந்து நீங்க காலேஜ் கோடோட போனீங்கன்னா இந்த இருக்கு, காலேஜ் கோட்ல சூஸ் பண்ணுங்க. நல்லா பாத்துங்க, காலேஜ் கோட் இப்படியும் நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க என்னென்ன பிரான்ச் வேணுமோ சொல்லி போலாம்.
பெட்டர் வந்து நீங்க கோட் மூலியமா போங்க, இல்லைன்னா காலேஜ் நேமோட போக. இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணி நிறைய காலேஜை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஏன்னா நீங்க சூஸ் பண்ணும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு 4 காலேஜ், சென்னையில ஃபேமஸான காலேஜ்ல 2, மதுரையில ஃபேமஸான 2 காலேஜ், சென்னையில எல்லாமே நீங்க காலேஜ் சூஸ் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு முடிஞ்சவரை நீங்க இந்த காலேஜ்லாம் கரெக்டா வரிசையா சூஸ் பண்ணிட்டே வாங்க. பொறுமை இல்லாட்டா நீங்க முதல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவரை நீங்க வந்து ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்தந்த காலேஜ் வரிசையா சூஸ் பண்ணிட்டே வாங்க. சூஸ் பண்ண பிறகு இதான் கண்டிஷன், நல்லா தெரிஞ்சுங்க. முதல்ல வந்து நீங்க சூஸ் பண்ண பிறகு நல்லா சொல்லுங்க, நீங்க எத்தனை சாய்ஸையும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சூஸ் பண்ண பிறகு நீங்க 10வது இருந்ததை வந்து நீங்க முன்னாடி 2க்கு கொண்டு வரலாம். 3வது தூக்கி 20 மாத்தலாம். நீங்க சூஸ் பண்ணதை ஆர்டர் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அவசரமா நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க, அது கரெக்டா ஆர்டர் பண்ணோமா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. அதனால அவங்க 3 நாள் டைம் தராங்க. நீங்க உடனே வந்து சாய்ஸ் பண்ணிட்டு உடனே லாக் போடாதீங்க. 3வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிரும். நல்லா தெரியும், அதான் லாக் ஆயிரும். எதுவும் சேஞ்சஸ் ஆகாது, ஆட்டோ சேவ்டு. நான் திருப்பி நீங்க அவசரப்பட்டு லாக் பண்ணீங்கன்னா திருப்பி வந்து நீங்க காலேஜை வந்து ரீஆர்டர் பண்ண முடியாது. இந்த இதை நான் படிச்சு இந்த இதுல நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், நீங்க லாக் போடாதீங்க, ஆட்டோ லாக் ஆயிரும். இல்ல நீங்க லாக் போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 5 மணிக்கு கடைசி நாள் கொடுக்குறாங்களே, ஒரு 4:45 கூட போய் லாக்க போடுங்க. 1க்கு 4 தடவை பார்த்துட்டு, ரைட்? அப்படி இல்லைன்னா என்னது, அது ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிரும். மெயினா வந்து இப்ப ரீஆர்டர் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நிறைய காலேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. யூனிவர்சிட்டி காலேஜ்ல வந்து இவங்க என்னது காலேஜ் 4ல ஒன்னு பண்ணிருக்காங்க, 1ல பண்ணிருக்காங்க, 2ல ஒன்னு மாறி பண்ணிருக்காங்க. 1ல வந்து என்ன செய்யுங்க, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், பார்மசூட்டிக்கல், பயோமெடிக்கல் மாறி எடுத்திருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி சீட்ல வந்து 0 இருந்தா உங்களால சூஸ் பண்ண முடியாது. இதுல என்ன இருக்கு, 8 இருக்கா, இதை மட்டும் தான் உங்களால என்ன செய்ய முடியும், சூஸ் பண்ண முடியும். புரியுதா? நீங்க கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா ஓசில இருந்தா ஓசி காமிக்கும், இல்லைன்னா உங்க கம்யூனிட்டி மட்டும் காட்டும். அதை நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, ஒரு சூஸ் பண்ணி ஒரு 4 காலேஜ் சூஸ் பண்ணியாச்சு. நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ வந்து ரீஆர்டர் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலேஜ்ல வந்து பார்மசூட்டிக்கல் வந்து முதல்ல வச்சிருக்காங்க, 2வது சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் வச்சிருக்காங்க, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க, அடுத்து சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. முதல்ல வந்து இதை வச்சிருக்காங்க. ஆனா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து இதை வந்து நான் பண்ணதை வந்து நான் ஆர்டர் மாத்தணும்னு நினைக்கிறேன், முதல்ல இருக்கிறது வந்து நான் மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா, நல்லா தெரிஞ்சுங்க, இங்க டிராக் பண்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. அப்பர் ஆரோ, லோயர் ஆரோ, டெலிட்னா அந்த நீங்க சூஸ் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிரும். அப்பர் ஆரோனா மேல வரும், லோயர் ஆரோனா கீழே வரும். இதுல முதல்ல இருக்கு, அதனால வந்து இவங்க என்னது லோயர் தான் பண்ண முடியும். என்ன செய்யலாம், இந்த ஆரோ போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, லோயர் ஆரோ வச்சு அவங்க வந்து கீழே பண்ணலாம். இதே இது கீழே 2 இருக்கவங்க அவங்க என்ன செய்யலாம், மேலையும் கீழையும் பண்ணலாம். இப்ப வந்து டிராக் பண்ணுவோமா? இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2வது இருக்கிறத 3வது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்னது, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியத்தை வந்து அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மூவ் அப் இருக்கா, இந்த மூவ் அப்னா இது என்ன ஆயிரும்னா, 2வது இருக்குது 1வதுக்கு போயிடும், 1வது இருக்கு 2வதுக்கு வந்துடும். பண்ண பிறகு இப்ப பாருங்க என்ன ஆயிருச்சு, மேல போயிருச்சா, சிவில் இன்ஜினியரிங் மேல போயிருச்சு. இது என்ன வந்துருச்சு, இது வந்துச்சு. இப்போ வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதையும் வந்து 2வது வச்சிருக்கேன் பாராமெடிக்கல், இதையும் வந்து நான் கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். டவுன் ஆரோவை கிளிக் பண்றாங்க. டவுன் ஆரோன்னு என்ன ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா 3வதுக்கா? நல்லா பாருங்க, 3வதுக்கு வந்துருச்சா. இந்த மாதிரி இந்த இது வச்சும் நீங்க பண்ணலாம். இல்ல வேணா நீங்க நினைச்சீங்க, இப்போ இந்த இடத்துல 2வது வந்து சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் நான் போட்டேன், நான் வேணா நினைச்சீங்க, இதை டெலீட் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிருச்சா. நல்லா பாருங்க, டெலிட் ஆயிருச்சா. அதனால நீங்க ஆர்டர் எவ்வளவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வந்து இந்த அப்பு ஆரோ லோ ஆரோ வச்சு நீங்க மேலே கீழே மாத்திக்கலாம். இந்த ஆரோ வச்சும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்பு டவுன் பண்ணிக்கலாம். வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். முடிஞ்சவரை டெலீட் பண்ணாதீங்க, கீழே தூக்கி பின்னாடி போட்டு விட்டுருங்க. முடிஞ்சவரை டெலீட் பண்ணாதீங்க, லாஸ்டா கூட இருக்கட்டும். முடிஞ்சவரை அப்பு பண்ணுங்க. இல்ல சார் நான் வந்து மவுஸ் வச்சு பண்றேன்னா நீங்க டிராக் கூட என்ன செய்யலாம், மவுஸ் வச்சு கூட நீங்க கிளிக் பண்ணி வந்து என்ன செய்யலாம், அப்படியே அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், டிராக் பண்ணியும் மேலே கீழே பண்ணிக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் இந்த லாக்கிங் மை சாய்ஸ் நீங்க லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இங்க லாக் மை சாய்ஸ்னு ஒரு இது இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, லாக் மை சாய்ஸ் இருக்கும். முடிஞ்ச வரை இது பண்ண வேணாம்,
இல்ல சார் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்க இந்த லாக் மை சாய்ஸ் போட்டீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண செல்லுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்த செல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். என்ன வரும்? நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண செல்லுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து அந்த ஓடிபி இதுல போட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அதோட லாக் ஆயிரும், நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. என்னுடைய பர்சனல் அட்வைஸ், முடிஞ்சவரை லாக் போடாதீங்க. கடைசியில் அது ஆட்டோ சேவ் ஆயிடும். அப்படியே நீங்க லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போய் பண்ணுங்க. 2வது நாளோ 3வது நாளோ லாஸ்ட் 5 மணி சொல்றாங்களா, ஒரு 4 மணி போல வந்து கடவுளை வேண்டிக்கிட்டு, கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பண்ணுங்க. இறை நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க அப்படியே லாக் போடுங்க, ஓடிபி வந்துடும். ஓடிபி வந்து அது பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், லாக் வந்து நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்ஸ் நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஐயோ நான் தெரியாம வந்து 21வது வந்து நான் 18 பண்ணணும்னு நினைச்சேன், மாத்தணுமே டைம் இல்லையே, பதறலாம் முடியாது. பொறுமையா நீங்க எல்லாமே முடிச்ச பிறகு என்ன செய்யணும், லாக் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க லாக் இன் கேஸ் நீங்க முதல் நாள் 2வது நாள் ஏதாவது நீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ல போய் லாக் ஓபன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்க பண்ணாதீங்க. முடிஞ்ச வரை வந்து நீங்க என்னது லாக் போடாம கடைசி நேரத்துல பண்ணுங்க. இது ஆட்டோ லாக் ஆயிரும். அதனால நீங்க எதுவுமே பண்ண வேணாம். டவுட் இருக்கா? ஏன்னா முதல்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி உங்களுக்கு முடிஞ்ச வரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மிச்சம் இது வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு பண்றேன். இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கான வீடியோ. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு டீடைலா வந்து எனக்கு எப்பவுமே கால் பண்ணுங்க. நீங்களே பண்ணுங்க, யாரையும் நம்பாதீங்க. நீங்க வேற ஏதாவது ஈவன் என்னையே நம்பாதீங்க சார், நீங்க சாய்ஸ் பண்ணி கொடுங்க, என்னையே நம்பாதீங்க, நீங்களே பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கிளாரிபிகேஷன் கேளுங்க. மிச்சம் யாரையும் நம்பி நீங்க வந்து உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண கொடுக்காதீங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நல்ல காலேஜா வந்து ஒரு 10-12 போட்டுட்டு ஊடால வந்து அவங்களுக்கு யாரு சலுகை பண்றாங்களோ அந்த காலேஜ் நேம் காலேஜ் குரூப் போட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அது கிடைச்சிரும், பலன் அவங்க அடைஞ்சிருவாங்க. சோ அதனால நீங்களே பண்ணுங்க, வேற யாரையும் எதிர்பார்க்காதீங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்போ கன்சல்டிங் வந்து கால் பண்ணிக்கலாம். என் பேர் ஜாக்கிர் ஹுசேன், என்னுடைய செல் நம்பர் மேலே இருக்கும். நீங்க எப்பவுமே கால் பண்ணுங்க. வேற எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ்ல நல்ல குரூப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு சாம்பிள் சாய்ஸ் ஃபில்லிங் ஃபைனல் அவுட்புட். இது சவுத்தில் இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்க. அவங்க பார்த்துக்கோங்க, சாய்ஸ் ஆர்டரில் வந்து 1ல் வந்து என்ன வச்சுருக்காங்க, தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் சிவில், அப்புறம் 2 மெக்கானிக்கலு, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் வேலம்மாளில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் 4 வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேலம்மாள், அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல வந்து 6வது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் காமராஜ் காலேஜ் சொல்லி 7வது இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பிஎஸ்என்ஐக்கு வராங்க. அப்புறம் 12வது ராம்கோ காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் சேது காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கேண்டிடேட் வந்து ஒரே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மயமாக இருந்தாங்க. அப்போ திருப்பி வந்து என்னது காமராஜுக்கு வராங்க, மெஃப்கோ காலேஜுக்கு வராங்க. மெஃப்கோ காலேஜில் இசிஇ போடுறாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறாங்க. மறுபடியும் என்னது மெஃப்கோ காலேஜில் வந்து ஆர்டிஃபிஷியல் போடுறாங்க. அப்புறம் கேஎல்என் காலேஜ், அதுக்கப்புறம் அழகப்ப செட்டியாரில் வந்து சிவில் வராங்க. அதுக்கப்புறம் மெஃப்கோவில் ஐடி வராங்க. இந்த மாதிரி ராம்கோ காலேஜில் ஈசி வராங்க. அதாவது எப்படி ஒன்றுமாலாம் வந்து காலேஜை வந்து பின்னாடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திடீர்னு எஸ்எஸ்எம் சொல்லி திண்டுக்கல்ல ஒரு காலேஜில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறாங்க. அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜில் வந்து ஈஸியை போடுறாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கேண்டிடேட்டோட மைண்ட் செட் என்னன்னா, முதல்ல வந்து பாருங்க, அவங்களோட மைண்ட் செட் என்னன்னா, முதல்ல வந்து ஒரு பெரிய ரெப்யூட்டட் காலேஜ் தான் அவங்களோட பிளான். அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, தியாகராஜா காலேஜ் ஃபர்ஸ்ட்டாக வச்சாங்க. அப்புறம் வந்து மதுரையில் இது வந்து மதுரை சரௌண்டிங்கில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ். அதுக்கப்புறம் அவங்க வேலம்மாள், அப்புறம் வந்து பிஎஸ்என்ஏ, அதுக்கப்புறம் ராம்கோ, சேது. முதல்ல வந்து பெரிய காலேஜில் எந்த குரூப் இருந்தாலும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. நல்லா பாருங்க, சிவில் மெக்கானிக்கல் கிடைச்சாலும் தியாகராஜில் ரெடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச கம்ப்யூட்டர் சைடாக போயிட்டு வந்திருக்காங்க. நல்லா பாருங்க, அடுத்த சாய்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டராக போனாங்க. அந்த கம்ப்யூட்டர் முடிஞ்ச பிறகு கம்ப்யூட்டர் பெரிய காலேஜ் முடிஞ்சிருச்சா, அப்புறம் வந்து மெஃப்கோன்னு ஒரு பெரிய காலேஜில் இசிக்கு வந்தாங்க. மறுபடியும் அடுத்த லெவல் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ்ன்னு சொல்லி போயிட்டு, அப்புறம் மறுபடியும் பாருங்க 20க்கு அப்புறம் வந்து சிவில். அந்த மாதிரி வந்து அவங்க சாய்ஸ் என்ன செஞ்சாங்க, எத்தனை சாய்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேஃபருக்கு வந்து கோயம்புத்தூர் சைடில் இருக்க காலேஜாக போயிட்டாங்க பாருங்க. கோயம்புத்தூர், சென்னை, என்னென்ன, அதாவது சாய்ஸ் வந்து சும்மா விடக்கூடாது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, 77 காலேஜ் போட்டாங்க. பட் லக்கிலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 12-13வதுல கிடைச்சிருச்சு. இப்படிதான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஃபைனலில் வந்து நீங்கள் போட்ட பிறகு இந்த மாதிரி ஷீட் வரும். இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும், புரியுதா? இதான் வந்து இந்த ஃபைனலில் வந்து அவங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் வந்தது. அந்த 77 சாய்ஸ் லிஸ்ட் போட்டாங்க. மொதல் ரவுண்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நிறைய வைங்க. அதாவது மெயினாக யார் நிறையா வைக்கணும்னா வந்து 179லேருந்து 185 வரை இருக்கவங்க நிறைய சாய்ஸஸ் வைக்கணும். ஏன்னா நாட் அலாட்டட் வந்துடக்கூடாது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் காலேஜுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பிரான்ச்சும் வைங்க. இல்லை குரூப்புக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா காலேஜோட எண்ணிக்கையை கூட்டிக்கோங்க.
ஸோ யாருக்குமே வந்து நாட் அலர்ட் வந்துடக்கூடாது. அதனால வந்து சாய்ஸஸ் நிறையா வைக்கணும். அதே மாதிரி வந்து 195 to 200 இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற பெஸ்ட் காலேஜாக சூஸ் பண்ணுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்க பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம பிஸி ஷெட்யூல்ல வந்து இல்ல சார் நான் வீடியோஸ் போடுறேன், அந்த வீடியோஸ் பிரகாரம் வந்து நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க, நான் யாருக்கும் பயாஸ் இல்லாம நான் வீடியோஸ் போடுறேன், அது பிரகாரம் நீங்க சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க, எது பெஸ்ட் காலேஜ்லாம் சொல்லுவேன் அதை பண்ணிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பர்சனலா ஃபோன் பண்ணி இல்ல சார் நீங்க மினிமம் ஒரு அமௌண்ட் கூட வாங்கிக்கோங்க சார், ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வந்து எங்களுக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும்னு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மினிமம் வந்து ஒரு ரவுண்டுக்கு 25 பேர் மட்டும்தான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம பிஸி ஷெட்யூல்ல வந்து வீடியோஸும் பண்ணணும், நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கும் பார்க்கணும், ப்ராப்பரா வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்க ஹோம்ஒர்க் பண்ணணும், போக வந்து எப்படி சாய்ஸ் நீங்க ஒன்று போடுவீங்க, நான் ஒன்று போடுவேன், இது வந்து உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஆர்டர் பண்றதுக்கு ஒரு தனி நேரம் ஒதுக்குறதுனால ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ரவுண்ட் 1க்கு ஒரு 25 பேர், ரவுண்ட் 2க்கு ஒரு 25 பேர், ரவுண்ட் 3க்கு ஒரு 25 பேருக்கு மட்டும் பண்ணலாம்னு முடிவுல இருக்கேன். அப்படி யாருக்காவது வந்து பர்சனலா வந்து நான் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பர்சனலா என்னை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எப்போ இருந்து வந்து நம்ம இப்பவே வந்து என்ன செய்யலாம்னா சாய்ஸ் லிஸ்ட்கான ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம பண்ணலாம்னு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா பொதுவா வந்து நம்ம யூடியூப்ல வந்து ப்ராப்பரா வந்து எல்லாத்துக்கும் வந்து எப்படி சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு இருக்கும். அதை பத்தி யாருமே ஒரி பண்ண வேணாம், எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சுன்னா என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.